கல்கத்தாக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன மாதிரியே என் கூட இருந்த எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்பட்டது தான் இந்த ஹவுரா பிரிட்ஜ். ஆமாம், நிறைய முறை படத்துலேயே பார்த்த இந்த பிரிட்ஜை எப்படா போய் நீரில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஆவலோட இந்த பிரிட்ஜுக்கு மேலே நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருந்தோம். ஹவுரா இந்தியாவினுடைய மேற்கு வங்காளத்தில் ஹுக்லி ஆற்றுக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொங்கு பாலம்னு சொல்லலாம். 1943 தொடங்கப்பட்டுச்சு. இந்த பாலம் ஆரம்பத்தில் ஹவுரா அண்ட் கொல்கத்தான்னு 2 நகரங்களை இணைக்கக்கூடிய தொங்கு பாலமா, அதாவது ஒரு மிதவை பாலமாக தான் அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா 1965 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய பாலமா மாற்றி அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆசியாவினுடைய நோபல் பரிசு வாங்கின சிறந்த வங்க கவிஞரான ரவீந்திரநாத் தாகூரினுடைய நினைவா இது ரவீந்திர சேது அப்படின்னு இந்த பாலத்துக்கு மறுபெயரிடப்பட்டுச்சு. ஆனா இப்ப வரைக்குமே இதை எல்லாரும் பெரும்பாலும் ஹவுரா பாலம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஹவுரா பாலம் கல்கத்தாக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன மாதிரியே என் கூட இருந்த எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்பட்டது தான் இந்த ஹவுரா பிரிட்ஜ். ஆமா, நிறைய முறை படத்துலேயே பார்த்த இந்த பிரிட்ஜை எப்படா போய் நீரில் பார்க்க போறோம் அப்படிங்கிற ஆவலோட இந்த பிரிட்ஜுக்கு மேலே நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருந்தோம். ஹவுரா இந்தியாவினுடைய மேற்கு வங்காளத்தில் ஹுக்லி ஆற்றுக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொங்கு பாலம்னு சொல்லலாம். 1943 தொடங்கப்பட்டுச்சு. இந்த பாலம் ஆரம்பத்தில் ஹவுரா அண்ட் கொல்கத்தான்னு 2 நகரங்களை இணைக்கக்கூடிய தொங்கு பாலமா, அதாவது ஒரு மிதவை பாலமாக தான் அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா 1965 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய பாலமா மாற்றி அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆசியாவினுடைய நோபல் பரிசு வாங்கின சிறந்த வங்க கவிஞரான ரவீந்திரநாத் தாகூரினுடைய நினைவா இது ரவீந்திர சேது அப்படின்னு இந்த பாலத்துக்கு மறுபெயரிடப்பட்டுச்சு. ஆனா இப்ப வரைக்குமே இதை எல்லாரும் பெரும்பாலும் ஹவுரா பாலம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஹவுரா பாலம்